ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3மே பார்த்திங்கன்னா எடுத்ததே வந்து ஈவினிங் தான் எடுத்தேன். ஈவினிங் எடுத்து ஈவினிங்குள்ளாரே முடிக்க முடியுமா, நைட்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதனால வந்து சரி ஓகே, இது எல்லாமே காட்டன் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்குது, அதனால் நமக்கு லைனிங் மூட்டி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 5 மணி ஆகுது. 3மே லைனிங் ப்ளவுஸ், 3க்கும் புடவை ஓரடிக்க வேண்டியது இருக்குது. அந்த புடவெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, அப்போ நம்ம நூல் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும் போது நூல் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 மணிக்கு எடுத்தால் சரி 6 மணி அப்படியெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இடையில வேறு வந்து கரண்ட் வேறு வந்து 2-3 தடவை வந்து போயிட்டு வந்தது. அதனால் வந்து 6:30 மணிக்கு மேலே தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து என்னால் முடிக்க முடிஞ்சுது. இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து முடியும். எனக்கும் வந்து வீட்டில் எல்லா வேலையுமே இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இருந்தாலும் நானும் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதை என்னோடய வேலையும் வந்து நான் பார்த்துக்கிறேன். சரி, எனக்கும் ஒரு இன்கம் வரும் இல்லைங்களா, அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நமக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும்போதோ, இல்லை வருமானம் இருக்கும்போதோ, நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கும்போதோ, அது நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும். ஒரு நாளைக்கு 4-5 ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே வந்து தைக்கலாம். மற்றவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் நேரமாக வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து ஈவினிங் லேட்டாக வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்கள மாதிரி தானே நம்மளும். ஆனால் வந்து நமக்கு அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை இல்லைங்களா. நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்மளோட வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும். அது வந்து எல்லா தொழிலுமே வந்து அமைஞ்சிராது. நம்ம வந்து ஒரு சில தொழிலில் மட்டும்தான் அந்த மாதிரி இதெல்லாமே அமையும். அப்படி ஒரு தொழில் தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த தையல் தொழிலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வேலை வரும், வருமானம் வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நிறைய பேத்துக்கு கடன் விடாமல் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து, கஸ்டமர்ஸ் அதிகமாக கொடுத்து, கரெக்டாக காசு கொடுக்குறவங்கள வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகம் வேணாம். நமக்கு மாதம் கண்ட ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வந்தால் கூட அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை வச்சு எவ்வளோ செலவெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல்ல ரொம்ப அதிகமாக வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேணாம். இப்போ ஆரம்பத்தில் தைச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்கம் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கில் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஆரம்பத்தில் நிறையா சொதப்பி, அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் இல்லாமல் எதுலையாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா, ஏதாவது வாங்கி ஸ்டிச் பண்ணலாமா, நிறையா ஆர்டர்ஸ் எடுக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நிறையா விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்து தான் வந்து அவங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்குமே வந்து எதுவுமே எடுத்தோன்னேயுமே கிடச்சிருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு இவ்வளோ இன்கம் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு நினைங்க. அடுத்த மாதம் இன்னும் சேர்ந்து வரும். ஏன்னா எப்பயுமே வந்து ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரியே வராது. ஒரு மாதம் பின்ன அந்த மாதிரி தான் வரும். முகூர்த்த டைமில் கொஞ்சம் அதிகமாக வரும், முகூர்த்தம் இல்லாதப்பெல்லாம் கம்மியாக வரும். நான் ஸ்டிச் பண்ண புதுசுலலாம் எனக்கு பார்த்திங்கன்னா மாதமே 1000 ரூபாய் தான் இன்கமே வந்தது. அவ்வளோக்கு தான் வந்து தைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆக தான் வந்து நமக்கும் வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாகும்போது தான் வந்து நமக்கு வருமானமும் அதிகமாகும். அதனால் வந்து எடுத்தோடனே நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து அதிகமாக பார்க்காம கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு நீங்கள் எப்படி நல்லா தைப்பீங்க, உங்களோட டேலண்ட்டை ஃபஸ்ட்டு காட்டுங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் அமௌண்ட் வந்து அதிகப்படுத்தினா கூட வந்து அவங்க கஸ்டமர் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து எடுத்தோடனே வந்து அவங்களால வந்து மாதம் கண்டா 10,000 ரூபா சம்பாதிக்க முடியுது, நம்ம வந்து 4,000 3,000க்கு தான் தைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. நம்மளை விட இன்னமும் கம்மியாக தைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறையா இன்கம் வரும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதம் கண்டா இந்த டைலரிங்கில் லேடிஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தே வந்து மாதம் கண்டா ஒரு 1 லேக் பக்கம் எல்லாமே வந்து இன்கம் வர மாதிரி அவங்களோட டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட டேலண்ட்டு. அது மாதிரி நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து தான் நமக்கும் வந்து வேலை வந்து அமையும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னுமே வந்து பண்ண முடியும். இந்த 2 ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் முடிக்கிறப்பவே வந்து 7:30 மணிக்கு தான் வந்து 2 லைனிங் ப்ளவுஸையும் முடித்தேன். சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைச்சிட்டு இருந்தோம்னா வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க் இருக்குது, நைட்டுக்கு டின்னர் செய்யணுன்ட்டு சரி குருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண உட்காரும்போது திருப்பியும் 8:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு மேலே நான் தைக்க உட்காந்து ஒரு 9:30 ஆகிடுச்சு. இந்த 3 ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து நெக்குக்கு வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்.
இது வந்து கஸ்டமர் கேட்க கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து நான் கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி போடுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து சாரீ கிளாத் கட் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அது வந்து அதுக்குன்னு தனியாக நான் எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இது தானே, இது பார்க்குறப்ப கஸ்டமருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நல்லாயிருக்கு, ப்ளைனாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு லேஸ் மாதிரி இந்த மாதிரி சாரீ கிளாத் கொடுத்துட்டு நல்லாயிருக்கு, பார்டர் நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை முடிக்கும்போது எனக்கு 9:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அந்த 3க்குமே வந்து கொக்கி கட்டுற ஒர்க்கையும் நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கான ஒர்க் முடிஞ்சுது. காலையில் பார்த்திங்கன்னா வந்து சுடிதார் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 3மே வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக தான் கட் பண்ணி நான் இன்றைக்கி வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, டெலிவரி கொடுக்க வேண்டியது, செவ்வாய்க்கிழமை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஈவினிங் தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். இடையில வந்து கரண்ட் வந்து கொஞ்சம் போகாமல் இருந்திருந்தா இன்னமே வந்து கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருக்கலாம். அதனால் நான் முடியும்னு நினச்சதுனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது. அது மாதிரி நீங்களும் வந்து உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க. உங்களால் தைக்க முடியும், கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியுங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்பணும். இது எல்லாத்தையும் விட முடியும் 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 அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது தைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது வந்து ஒர்க் இருக்கட்டும், உங்களால் முடியும் முடியும் அப்படின்னு நீங்கள் இப்போ நிறைய பாத்திரம்லாம் கடந்தது நான் எங்கள் வீட்டில். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்குவேன். இப்போ வந்து மணி ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10:15 இது எல்லாத்தையும் கழுவி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எனர்ஜியோட, ரொம்ப சோம்பலாக இல்லாமல் அப்போ வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்னு அந்த ஒரு வேகத்தில் வந்து நான் செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடும் நம்ம வந்து கூட்டுறது, ரொம்ப குழந்தைங்களாம் இருக்கிறதுனால குப்பை போடுவாங்க. அப்படியே வந்து ஒரு நாளைக்கு குப்பை மேட்டில் இருக்கிற மாதிரி குப்பையெல்லாம் அள்ளுவேன். அவ்வளோ குப்பை போட்டுருவாங்க. நம்ம தைக்கிறது இருக்கிற குப்பை இருக்குது, அந்த குப்பைங்களும் இருக்குது. அதையும் வந்து அது எல்லாமே வந்து நம்ம 2 நேரம் வீட்டை கூட்டினா தான் வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து தைக்கிறதுனால அவ்வளோ குப்பைகள் வந்து சேர்ந்துரும். அப்பயும் வந்து நான் சரி இப்போ வந்து நான் இந்த டைமு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார அந்த வீட்டை கூட்டி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளார வந்து அந்த வீட்டை கூட்டி முடிச்சிடுவேன். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னை நானே வந்து ஒரு எனர்ஜியாக்கி பூஸ்ட் கொடுத்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன். நான் வந்து அப்புறம் துணி துவைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து துணியும் வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணி போடுறது. ஏன்னா சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் வந்து அது இது இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதையுமே வந்து டைமிங் மாதிரி தான். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னா ஊற வச்சுட்டு வரேன் அப்படின்னா ஒரு 1/2 ஹவரில் துவைச்சி போட்டுருணும் அப்படின்னா அந்த 1/2 ஹவருக்குள்ளார வந்து நான் துவைச்சி போட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணும்போதுமே அப்படி தான். இந்த ப்ளவுஸை நான் இந்த டைமுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டைமுக்கு நான் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இந்த மாதிரி தான் வந்து என்னை நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கையுமே இப்படியே செஞ்சுட்டு இப்படியே வந்து ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் எல்லாமே சமாளித்து உங்களோட ஒர்க்கையும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இது 3க்குமே வந்து கொக்கி கட்டி சாரீ ஓரடிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இனி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் பாக்கி. உங்களுக்கு ஏதாவது ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுட் இருந்தது அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் பாருங்கள். டிசைன் ப்ளவுஸில் எப்படி வந்து ஈஸியாக தைக்கிறது, எவ்வளோ சிம்பிளாக தைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.